நீங்க உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியா தோல்விகளை சந்திக்காமல் நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இடை நடுவில் வரக்கூடிய தோல்விகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக. ஏனென்றால் தொடர்ச்சியாக நீங்கள் வெற்றிகளை பெற்று நீங்கள் சக்சஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டால் உங்களால் மனம் தாங்க முடியாமல், ஐயையோ நமக்கு இப்படி நடந்து விட்டதே, நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறதா, நம்ம தோற்று விட்டோமே என்ற கவலையிலே உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக ஆரம்ப நிலையிலிருந்து நீங்கள் தோல்வி அடைந்து நீங்கள் இடையின் நடுவிலே வெற்றியை அடைவீர்களானால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் ஆரம்பத்தில் தோல்வி அடைந்த அனுபவங்களை வைத்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சக்சஸ் பாதையை நோக்கி மிக விரைவாக உயர்ந்து கொண்டே இருப்பான். நீங்கள் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை என்ஜாய் பண்ணுங்க. தோல்வி அடைவதனூடாக உங்களுக்கான படிப்பினைகள் நிறைய கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக வெற்றியை சுவைத்துவிட்டு இடையில் தோற்று உங்களுடைய லைஃபை நீங்கள் நினைப்பதை விட தொடர் தோல்வியினூடாக பெறப்படும் வெற்றியை நிச்சயமாக அது நிலைத்து